பெட்டர் தேன் ஒன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். பெட்டர் தேன் ஒன்றுனா பிரசங்கியில் அந்த 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கிறாங்க. 2 ஆர் பெட்டர் தேன் ஒன் பிகாஸ் தே ஹாவ் அ குட் ரிட்டர்ன் ஃபார் தியர் ஒர்க். ஏனென்றால் அவர்களுடைய உழைப்பிற்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். 2 ஆர் certainly better than 1 when it comes to working because 2 workers can get more done. 2 பேர் சேர்ந்து உழைப்பது என்றைக்குமே நல்லது. ஏனென்றால் ஒருவராய் தனியாக உழைப்பதை விட 2 பேர் கூடி உழைப்பது நல்லது. Even when they divide the profits, they still get better return for their efforts than if they work alone. அவர்கள் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை 2ஆக பிரித்து கொண்டாலும் சரி, தனியாக அவர்கள் உழைத்து கிடைக்கிற வருமானத்தை விட அது அதிகமாகத்தான் இருக்கும். 2 ஆர் பெட்டர் வென் இட் கம்ஸ் டு வாக்கிங். நடைபயிற்சிக்கு செல்லும்போது தனியாக செல்வதை விட 2 பேர் செல்வது நல்லது. ரோட்ஸ் அண்ட் பேத்ஸ் இன் பாலஸ்தீன் வேர் நாட் பேவ்ட் ஆர் லெவல்ட். பாலஸ்தீனத்திலே சாலைகளும் பாதைகளும் மட்டமாக இருக்காது. எப்படி இருக்குன்னா தேவர் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல பாலஸ்தீனத்தில் ரோடு பார்த்தீங்கன்னா இந்த அன்றைக்கி கூட ஒரு கார் ஓட்டணும், மண் கல் இப்படி இருக்கும். நம்ம கூட காரில் போகிறத காட்டிகிட்டு ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அப்படி தான் இருக்கும். அண்ட் தேர் வேர் மெனி ஹிடன் ராக்ஸ் இன் த ஃபீல்ட்ஸ். அதே மாதிரி அந்த இயேசு கிறிஸ்துவோடைய விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்னு ஒரு ஓமை சொல்வார்ல. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதை கற்பாறை உள்ள நிலங்களில் விழுந்தது அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேயே பாறாங்கல் இருக்கும். அதுக்குன்னே தனியாக டிராக்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுது, அப்படியே அலசி ஜல்லடை மாதிரி ஜல்லிச்சு அந்த கற்களை எல்லாம் ஓரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கம் ஒரு சில ஊர் பக்கமாக போனீங்கன்னா வரப்பு பூரா கல்லாக வச்சு அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து வரப்பு பூரா மண் வச்சு அடுக்கியிருப்பாங்க. இந்த கரூர் காங்கேயம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா வரப்பு பூரா பாறாங்கல்லாம் அடுக்கியிருக்கும், நடுவில் மட்டும் மண் இருக்கும். அந்த மண்ணுக்குள்ளே கற்கள் இருக்கும். நீங்கள் போகும்போது கவனித்து பாருங்கள், சரளை கல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் பாலஸ்தீனிய நாடு இருக்கும். ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே பூரா கல்லும் மண்ணுமாக கிடக்கும். இட் வாஸ் நாட் அன்காமன் ஃபார் ஈவன் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ராவலர்ஸ் டு ஸ்டம்பிள் அண்ட் ஃபால். ஆகவே நல்ல மலையில் ஏறுறாங்க. எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாக இருந்தாலும் கயிறெல்லாம் கட்டிட்டு தான் ஏறுவாங்க. அப்படி இருந்தாலும் தடுக்கி விழுகிறது ஒரு ஒன்றும் அதிசயமான விஷயம் கிடையாது. எல்லாருமே தடுமாறி விழுவாங்க. How wonderful to have a friend who could help him or her up. அப்போ தேவனுடைய பாதையில் நாம் நடந்து போகும்போது நம்மை வழிநடத்துவதற்கு ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாருமே தடுமாறி விழுவார்கள். நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் இல்லையே. எல்லாரும் தடுமாறி விழுவாங்க நம்முடைய வாழ்க்கையில். நமக்குன்னு ஒரு கைடு எப்பயுமே இருக்கணும் வாழ்க்கையில். அப்போ நீங்கள் தேவனை பண்பிட்டுக் கொள்ளுங்கள். யாராவது ஒரு கைடு, அவர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பார் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தேவனுக்குள்ளாக அவர் நம்மை வழிநடத்துகிறாரா என்பதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நமக்கு வர சோதனைகள், நமக்கு வர துக்கங்கள் இருக்குல்ல. நீங்கள் வாழ்க்கையில் இப்போ தான் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் தனியான ஒரு வாழ்க்கைக்கு போகும்போது எல்லாவற்றையும் நீங்களே சமாளிக்க வேண்டிய அவசியத்துக்கு வந்துடுவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன கவலை, என்ன துக்கம், என்ன தேவைகள்? உங்களுக்கு சிக்கன் 65 வேணுமா, உடனே வாங்கி கொடுத்துடலாம். ஸ்நாக்ஸ் வேணுமா, உடனே வாங்கி கொடுத்துடலாம். ட்ரெஸ் வேணுமா, உடனே வாங்கி கொடுத்துடலாம். சைக்கிள் வேணுமா, உடனே வாங்கி கொடுத்துடலாம். புக்ஸ் வேணுமா, உடனே வாங்கி கொடுத்துடலாம். காலேஜ் அட்மிஷன் வேணுமா, உடனே வாங்கி கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் ஆள் இருக்கும். இப்போ எனக்கு காலேஜ் அட்மிஷன் நான் எங்கே போய் பண்ணணும்? எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரா? நான் தான் போகணும். இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்கும்போது, நிறைய சவால்களை நீங்கள் சந்திக்கும்போது உங்களுக்கு ஒரு உற்ற துணைவர் ஒருவர் வேண்டும். அந்த சமாளிக்கிறது எப்படி? அதான் ஒரு பாடல் இருக்கும். What a friend I had, we have in Jesus. அது என்ன தமிழில் இருக்கு? பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே அப்படின்னு ஒன்று. அவரிடத்துல நீங்கள் என்ன குறைகளையும் சொல்லலாம், எப்படி வேணாலும். இந்த மாதிரி நடந்து போகும்போது யோசேப்புக்கு யார் ஃப்ரெண்டு இருந்தா? மோசேக்கு யார் ஃப்ரெண்டு இருந்தா? தானியலுக்கு யார் ஃப்ரெண்டு இருந்தா?
புரியுதுங்களா? மிகப்பெரிய வெற்றிகளை அடைய தாவீதுக்கு யார் ஃப்ரெண்ட் இருந்தா? இப்படி ஒருத்தரையும் பாருங்கள். பவுல் எப்படி நடந்தார் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாருமே பைபிள்கிட்ட போய் எல்லாருமே இயேசுவை பின்பற்றினார். இயேசுவை எதுக்கெடுத்தாலும் அவரிடத்திலே கேட்டார், அவரோட சிந்தித்து கொண்டே இருந்தார். அப்படிப்பட்டவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார். ஹவ் ஒண்டர்ஃபுல் டு ஹேவ் எ ஃப்ரெண்ட் ஹூ குட் ஹெல்ப் ஹிம் அண்ட் ஹெர் அப். நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கு, எழுந்து நிற்பதற்கு, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வதற்கு, பக்க பலமாக இருப்பதற்கு ஒரு நண்பர் தேவை. 2 are better than 1 when it comes to warmth. நாம் கணங்கணங்கன்னு நமக்கு வெப்பம் உண்டாக வேண்டும், நமக்கு சூடு உண்டாக வேண்டும் என்றால் ஒருவராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது நல்லது. 2 travelers camping out or even staying in the courtyard of a public inn would feel the cold of the Palestinian night and need each other's to warmth for comfort. பாலஸ்தீனத்திலே பார்த்தீங்கன்னா வறட்சியான பகுதி தான், ஆனால் இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்னா பயங்கரமான குளிர். முன்னெல்லாம் நாங்கள் விருதுநகரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடுமையான தண்ணீர் பஞ்சமான ஒரு ஊர், அப்படியே வெறும் வறட்சி. ஆனால் நைட்டு ஆனால் ஃபுல்லாக பனி பெஞ்சு போர்வையே நனைஞ்சு போய்டும், அந்த அளவுக்கு பனி இருக்கும். தமிழ்நாடும் கிரேக்க நாடுகளும் கிட்டத்தட்ட நெருங்கி ஒரே மாதிரி இருக்கும். பாலஸ்தீனியமும் அதே மாதிரி தான் இருக்கும். நைட்டு கடுமையான குளிர் இருக்கும். அந்த குளிரை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒருவராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது நலம். ஃபைனலி 2 are better than 1 when it comes to security, especially at night. இரவிலே ஒருவராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது நல்லது. ஏனென்றால் பாதுகாப்பு, ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பு. It was dangerous for anyone to travel alone day or night. இரவும் பகலும், அது இரவாக இருந்தாலும் பரவாயில்லை, பகலாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒருவராய் பயணம் செய்வதை விட இருவராய் பயணம் செய்வது நல்லது. Most people traveled in groups for fellowship and for safety. பெரும்பாலானவர்கள் நாங்கள் டூர் போனோம்ல அந்தமானுக்கு, அப்போ போகும்போது குரூப்பாக போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா குரூப்பாக ஒரு ஹோட்டலில் போய் புக் பண்ணிக்கலாம், குரூப்பாக ஒரே சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா அங்கே எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் தமிழ்நாடு சாப்பாடு, இட்லி, தோசை, பொங்கல், பூரி, இப்படி அதுக்கு ஒரு குக்கை வச்சு செஞ்சு கொடுத்தாங்க. ஹோட்டல்லாம் போய் கேட்டால் கிடைக்காது. அவங்க பிறகு நார்த் இந்தியன் ஃபுட் இருக்கும், இல்லைனா மலேசியன் ஃபுட் இருக்கும். மலேசியா பக்கத்தில், அந்தமானுங்கிறது மலேசியாவிலேருந்து ரொம்ப பக்கத்தில், தமிழ்நாட்டிலேருந்து 3 மடங்கு தூரம், மலேசியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இங்கேருந்து ஃப்ளைட்டில் 2 மணி நேரம் போகணும், அங்கேருந்து அரை மணி நேரம் தான். ஃபெரி ஷிப்லலாம் போனாங்கன்னா உடனே 2 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் அங்கே போய் பக்கத்தில். போகலாம், அதுக்கு பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகலாம். அது மாதிரிலாம் போகலாம். அது மாதிரி போகிறவங்க வரவங்க இருக்கிறாங்க. அவங்க மீனவர்கள்லாம் அங்கே பக்கத்தில் போய் தான் மீன் பிடிக்கிறாங்க. அந்த இருக்கிற மீனவர்கள் இங்கே இது பண்ணிக்கிறாங்க, எல்லாமே உண்டு. அது மாதிரி ஆயிரக்கணக்கான தீவுகள் அந்தமானில் இருக்குது. அப்போ குரூப்பாக போனால் என்னாச்சு, நமக்கு தேவையான சாப்பாடு. அதேமாதிரி டைம் 2 மணி நேரம் வித்தியாசம். இங்கே மணி 6:30 மணி அப்படின்னா அங்கே 4:30 மணிக்கெலாம் இருட்டிடும். இந்தியா டைம் 4:30 மணி இருட்டிடும். இங்கேருந்து போகும்போதே ஐடினரியில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷெட்யூல் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 4 மணிக்கு எழுந்திருந்து நம்ம இந்த காட்டுக்கு பாட்டுக்கு போகணும். என்னடா 4 மணிக்கெலாம் எவன்டா எந்திக்கிறது அப்படின்னு பார்த்தா 4 மணிலாம் கிடையாது. அங்கே இருக்கிற டைத்துப்படி 6 மணி. இந்தியன் டைம் தான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அதிகாலை 4 மணி. சிங்கப்பூர் டைம் படி பார்த்தோம்னா 6 மணி. அப்போ பொலன்னு விடிஞ்சிடும் அதிகாலையில். அப்போ கூட்டமாக போனதுனால என்னாச்சு, எங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அங்கே பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு காலையிலேயே 4:30 மணிக்கெலாம் போய் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு கைடு பெருமையாக பீத்திக்கிட்டான். ஒன்றுமே சொல்லலை. 4:30 மணிங்கிறது இந்தியா டைமில் 6 மணி மாதிரி வெளிச்சம் வந்துருங்கன்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு வரிசையாக 500 வாகனங்கள் நிற்கிது பர்மிஷன் வாங்குறதுக்கு. அவன் கரெக்டாக 6 மணிக்கு தான் கேட்டு திறக்கிறான் இந்தியா டைம் படி. அப்போ என்ன பண்ணுறான், அந்த 8 மணி இந்தியா டைம் படி அங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஹோட்டல், ஏகப்பட்ட ரோட் சைடு ஹோட்டல் தான். நல்ல சுவையான இட்லி, தோசை எல்லாம் அங்கே வச்சுருக்கான். அதுக்காக நேராக அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டான், அது குரூப்பாக போகிறதுனால. சாலமோன் ஹேட் மோர் தென் நம்பர்ஸ் இன் மைண்ட். சாலமோனுக்கு நிறைய எண்கள் அவனுடைய மனதிலே. ஹி வாஸ் ஆல்சோ திங்கிங் ஆஃப் த யுனைட்டி இன்வால்வ் இன் 3 கார்ட்ஸ் ஓவன் டுகெதர். அப்போ அவன் என்ன யோசிச்சுக்கிட்டே வரானா, முப்பெரிய நூல் சீக்கிரமாக யாராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த மாதிரியான உங்களுடைய உறவுகள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் போயிட்டு வரீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள், யாரோடு சேர்ந்திருக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் நீங்கள் காலத்தை செலவழிக்கிறீர்கள், இது ரொம்ப முக்கியம்.
உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பன்றியோடு சேர்ந்த கன்றும் இப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே நேரத்தில் பூவோடு சேர்ந்த நார் எப்படி இருக்கும்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி முக்கியமானதாக இருக்கு? தேவனோடு உங்களுடைய நட்பு எங்கே இருக்கிறது? இன்னைக்கு காலையில் அதான் எங்கள் அக்காட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எது உங்களுக்கு முக்கியம்? கணவன் முக்கியமா, மனைவி முக்கியமா? ஒருத்தனுக்கு மனைவி தான் எல்லாமே, ஒருத்தனுக்கு நிலம் தான் எல்லாமே, ஒருத்தனுக்கு வீடு தான் எல்லாமே, ஒருவனுக்கு அவனிடத்தில் இருக்கிற பணம் தான் அவனுக்கு எல்லாமே. அந்த பணத்தின் மீதே அவனுடைய நம்பிக்கை முழுவதும் இருக்கும். பணம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ அவ்வளோதான், நான் செத்துக்கிட்டேன், ஐயோ போச்சே, பணம் எல்லாம் போச்சே, சோழி முடிஞ்சு இவனும் செத்துப்பிடுவோம். அது மாதிரி உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? தேவனை விட அதிகமாக யாரிடத்திலே நீங்கள் செலவழிக்கிறீர்களோ அது சிக்கலாய் போய் முடியும். ஆனால் கர்த்தருக்காக வாழ்ந்து நீங்கள் அநேக நண்பர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கீங்களா? இதுதான் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது? இப்படி நீங்கள் அருமையான நட்பை நீங்கள் தேவனுக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம். எப்பொழுதுமே அதான் இயேசுவே என்ன சொல்கிறார்? எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 பேர் அல்லது 3 பேர் நீங்கள் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். நீங்கள் தேவனுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க. அதே மாதிரி சொல்கிறான், உன்னுடைய சிநேகிதன் உன்னை வெறுத்து உன்னை விளக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டிலே கால் வையாதே அப்படின்னு எழுதுகிறார் சாலமோன். எல்லாமே நம்முடைய நட்பு வட்டாரத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் ஒரு எல்லை உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்காமல் இருக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்திலுமே ஒரு லிமிட்டேஷன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு மேலே நம்மளை உயர்த்தாதபடிக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை, கடவாதிருக்கும்படி கடலுக்கும் எல்லையை வைத்திருக்கிறார். அப்போ மக்கள் நினைக்கிறான், விஞ்ஞானிகள், கடல் மட்டம், கடல் ஓரம் இருக்குல்ல, கடல் தண்ணி ஏன் இந்த பக்கம் வரல? ஏன்னா இது உயரமான பகுதி, அதனால் தண்ணி ஏறி போகாது. அப்படியா? அப்படிலாம் கிடையாது. கடல் மட்டத்திலிருந்து 10 மீட்டர் உயரம், கடல் மட்டத்திலிருந்து 10 மீட்டர் ஆழம் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் கடல் தண்ணி போக மாட்டேங்குது. என்ன நடக்குதுன்னே மண்டையை பிச்சுக்கிறான். கடவாது இருக்கும்படி கடலுக்கும் எல்லையை தேவன் படைத்திருக்கிறார். அது எப்படி கடவாமல் இருக்கிறது? ஏன் கடவாமல் இருக்கிறது தெரியல. அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே கடல் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே கடல் உள்வாங்கி போகிறது, ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் கடல் நேராக ஏறி பாயுது. மேடாக இருந்தாலும் எல்லாம் ஏறி பாய்ஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுது. கடல் அரிமானம் ஏற்படுகிறது. எல்லாமே நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய செயல் இன்றும் உலகத்திலே இருக்கிறது என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. வாட் a பியூட்டிஃபுல் பிக்சர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சாலமோன் ஞானி எந்த அளவுக்கு எழுதுகிறான் என்று பாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக முதலாம் கற்பனை என்ன? 1ஆம் கற்பனை என்ன? ஆமாம், என்னையன்றி நானே உன் தேவனாகிய கர்த்தர். அதுதான் முதலாம் கற்பனை. என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அதற்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தியாகியும் விக்கிரகத்தியாகியும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம், சேகரிக்கவும் வேண்டாம். எனக்கு மேலே எதுவுமே கிடையாது. அது படிப்பாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அதான் ஒருத்தர் பாடுறாரு, கணவனின் நண்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும், நல்ல மனைவியின் நண்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும், என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. மனைவி மேல் அதிகமாக பாசம் வைத்தவர்களுடைய மனைவிமார்களாம் பிரிந்து ஓடிவிட்டார்கள். கணவன் மீது அதிகமாக பாசம் வைத்தவர்களாம் அவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்களாக தான் இருக்கிறார்கள். என்ற அளவுக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இயேசுவின் மீது அதிகமாக அன்பு வைத்தவர்கள், அதான் இயேசு சொல்கிறார். பேதுரு போய் கேட்குறான்,
எல்லாத்தையும் பொழப்பெல்லாம் விட்டுட்டு உங்கள் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பேதருக்கு பொழிச்சின்னு கேட்டுவிட்டான் ஏசுட்ட. என் நிமித்தமாக கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது பெற்றோரையாவது ஆஸ்தியையாவது சுகத்தையாவது செல்வத்தையாவது விட்டவர்கள் இம்மையிலே 2 மடங்கு பெறுவதோடு மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவார்கள்னு சொன்னார். அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுது கொண்டு வருவீர்கள்? அப்பொழுது தான் உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். உள்ளத்திலே முதலாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வையுங்கள். உள்ளத்திலே 100% கண்ணும் கருத்துமாக அவரை தேடுங்கள். உன் கண்ணிமைகளுக்கு தூக்கத்தை வரவிடாதே, அவரை தேடு. அதை நாம் பின்பற்றினவனால் நிச்சயமாக 100% ஆசீர்வாதம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எதுவுமே தவறாக போகவில்லை, எதுவுமே நடக்காமல் போகவில்லை. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் அத்தனையும் நிறைவேறும். என் நிமித்தமாக அது அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும். பிள்ளைகளையாவது பெற்றோரையாவது சிநேகிதரையாவது யாரை விட்டவர்கள் இம்மையிலும் அடைவார்கள், மறுமையிலும் அடைவார்கள். நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். இந்த ஆணி பிடுங்குற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு அப்புறம் போய்க்கிறோம். இங்கே பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறதுன்னு இயேசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடத்திலே, உங்களுடைய உறவினர்களிடத்திலே, உங்களுடைய வாழ்க்கை வாழும்போது உங்களுக்கு அறிமுகமானவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும்படி வாழ்ந்தால் பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. நீங்கள் தான் பரலோக ராஜ்யத்தை உண்டாக்குகிறவர்கள். இம்மையிலும் நாம் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க முடியும், எதிர்காலத்திலும் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க முடியும். தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள், ரொம்ப முக்கியம். அதனால் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நல்ல நண்பர்களை உருவாக்குங்கள். நண்பர்களுக்கு நீங்கள் சிறந்தவர்களாக இருங்கள். உங்களிடத்திலிருந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். உங்களிடத்திலிருந்து தவறான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் நண்பர்களிடத்தில் அதிகமாக பழகாதீர்கள். உன்னுடைய நண்பன் உன்னை வெறுத்து உன்னை வெளியே போன்னு சொல்லாதபடிக்கு அவனை வீட்டிலே அடிக்கடி கால் வையாதே. அதான் இன்னைக்கு காலையில் நம்ம பேசணும். 2 விஷயங்களும் ரொம்ப முக்கியம். அப்போ பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்கிறார், சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்காமல் இருக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் படைத்திருக்கிறார். அந்த கால வரையறையை நாம் கடக்காமல் நாம் நண்பர்களுக்கு தேவனை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நண்பர்கள் நம் மூலமாக தேவனை பார்க்கும்படியாக வாழ வேண்டும். சம்திங் டு பாண்டர் டுடே. வாட் ஹாவ் யூ டன் லேட்லி டு ஹெல்ப் சம்ஒன்ஸ் ஒர்க் டு கோ லிட்டில் ஈஸியர்? உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒருவருக்காக நீங்கள் அவருடைய வேலையை செய்து முடிப்பதற்காக என்ன உதவியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? சமீபத்திலே யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு பயன்படும் காரியம் எதையாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா? அப்பட்டமாக கேட்குறேன். உங்கள் கூட இருக்கிறவர்கள் அறிமுகமானவர்கள் துக்கத்திலே, துன்பத்திலே, வேதனையில் இருக்கும்போது, தேவையில் இருக்கும்போது அவர்கள் என்ன உதவியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்?